வணக்கம் விவசாய சொந்தங்களே. தை மாதம் பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா கரும்பானது சாப்பிட்டது போக தூக்கி எறியப்பட்ட அந்த கரும்பானது தற்போது வளர்ச்சி அடைந்து செடிகள் உற்பத்தி ஆகியிருக்கு நண்பர்களே. அந்த காட்சி பதிவை தற்போது பார்க்கலாம். அந்த தூக்கி எறியப்பட்ட கரும்பானது அந்த பாருங்க நண்பர்களே, ஒரு சிறிய கருணை தான். இதிலிருந்து தற்போது செடியானது உற்பத்தி ஆகி தற்போது ஒரு அடியில பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 9 கிளைகள் இருக்கின்றன நண்பர்களே. கிளை பகுதிகளை பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இப்போ 9 கிளைகளாக உற்பத்தி ஆகியிருக்கு. இந்த கரும்பிற்கு தற்போது சாணி உரம் கொடுக்க இருக்கின்றோம். அந்த காட்சி பதிவை தற்போது பார்க்கலாம். பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய களஞ்சியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்க நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். தற்போது சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த புல்களை வெட்டிக்கலாம் நண்பர்களே. சுத்தம் செய்து கொள்கின்றோம். தற்போது அதை சுற்றி பாத்தீங்கன்னா பில்லானது மூடி விட்டது. அதை கொஞ்சம் சுத்தம் செய்து கொள்ளலாம் நண்பர்களே. தூக்கி எறியப்பட்ட அந்த கருமானது தற்போது வளர்ச்சி அடைந்து ஒரு செழுமையாக காணப்படுகிறது நண்பர்களே. அந்த காட்சி பதிவை தான் தற்போது காண்கிறீர்கள். இப்போது அடிப்பகுதிகளை சுத்தம் செய்தாச்சு. கொஞ்சம் பள்ளம் எடுத்துக்கலாம் நண்பர்களை சுற்றிலும். தற்போது நண்பர்களை பள்ளம் எடுத்து கொண்டே இருக்கின்றோம். அந்த காட்சி பதிவை பார்க்கலாம். ஒரு 3/4 அடி ஆழத்திற்கு பள்ளம் எடுத்துக்கிறோம் நண்பர்களை. முக்கால் அடி ஆழத்திற்கு பள்ளம் எடுத்துக்கிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா சாணி உரம், நன்கு மக்கிய சாணி உரமானது தற்போது இட போகிறோம். தற்போது அந்த உரமானது 4 புறங்களிலும் சரிசமமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது நண்பர்கள். மேற்பகுதியில் மணல் போட்டுக்கலாம் நண்பர்களே. தற்போது மணல் கொண்டு மூடியாச்சு அந்த அடிப்பகுதிகளை. அடுத்தது கொஞ்சம் தண்ணீர் தெளிச்சிடலாம் நண்பர்கள். நண்பர்களே, இப்போது ஒரு கரும்பு செடியானது உரம் சாணி உரம் போட்டாச்சு நண்பர்களே. மற்றொரு கரும்பு செடியானது நம்ம வீட்டுல இருக்கிறது. அதற்கும் உரம் கொடுத்துடலாம் நண்பர்களே. நண்பர்களே, இது 2வது கரும்பு. நாம் இது நடவு செய்திருந்தோம். அதிலிருந்து 5 தூர்களானது வெடித்து வந்திருக்கிறது. அந்த காட்சி பதிவை பார்க்கலாம்.
நம்ம புதைத்த அந்த கரும்பின் காய்ந்த பகுதியை காணலாம் தற்போது நண்பர்களே. அதிலிருந்து கணுக்களானது வெடித்து தற்போது காணப்படுகிறது. அதில் ஒரு கரும்பு மட்டும் கொஞ்சம் தரமானதாக காணப்படுகிறது. மற்றவை இப்பதான் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த காட்சி பதிவை பார்க்கலாம். தற்போது இதற்கும் நம்ம உரம் கொடுக்க இருக்கின்றோம். அந்த காட்சி பதிவை தற்போது காணலாம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் அந்த பில்லை சுத்தம் பண்ணிக்கலாம் நண்பர்களே. பாத்தீங்கன்னா மக்கிய ஆட்டு குப்பை வந்து வச்சிருந்தோம். அதை அதன் அடிப்பகுதியில் போட்டுக்கலாம் நண்பர்களே. மக்கிய ஆட்டு ஏறு நண்பர்களே. அதன் 4 புறங்களிலும் ஆட்டு ஏறு போட்டுக்கலாம் நண்பர்களே. அடுத்தபடியாக மாட்டு ஏறு நண்பர்களே. ஒரு அண்ணா கூட போட்டுக்கிறோம் நண்பர்கள். தற்போது அந்த பகுதியை மணல் கொண்டு மூடிடலாம் நண்பர்கள். தற்போது மணல் கொண்டு மூடிக்கொள்கிறோம். அடுத்தபடியாக தண்ணீர் ஊற்றிடலாம் நண்பர்கள். நன்றி விவசாய சொந்தங்களை. இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமது விவசாய கலைஞம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து நமது விவசாய கலைஞர் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. நன்றி விவசாய சொந்தங்களே.